அப்ப வந்து இன்னைக்கு அவங்கலாம் நெனைக்கிறாங்க, விஜய் என்றும் குதிரை இத வந்து இந்த பந்தயத்தில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பெட் கட்டுறாங்க. இட்ஸ் லைக் த ஜாக்பாட். ம். இந்த கிண்டில ரேஸ் கிளப் இருந்துச்சு. குதிரை இது. அதுல வந்துட்டு எல்லாரும் இந்த குதிரை மேல பணம் கட்டுவாங்க. எந்த குதிரை ஜெயிக்கும்னு. இப்போ வந்து விஜய் கட்சி வந்து ஒரு குதிரை. இன்னைக்கு அதிமுக அது ஒரு பிஜேபி அலையன்ஸ் ஒரு குதிரை, டிஎம்கே ஒரு இது. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப நேத்து ஒரு சிலர் 5 முனை போட்டி வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மதுரை பிரச்சனைக்கு அப்புறம் திங்ஸ் ஆர் பேட். பாமகலையும் பிரச்சனை இருக்கிறதால இது இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஆக்சுவலி என்னன்னா, இன்னும் 10 மாசம் இருக்குது. 10ஓ 11 மாசம் இருக்குது. அதுக்குள்ள 1000 நடக்கலாம். எவ்வளவு லீடர்ஸ் இதுல இருக்க போறாங்கன்னு தெரியல. நான் இது மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் உயிரோட இருக்க போறாங்க, எவ்வளவு பேர் என்ன ஆக போகுது, எவ்வளவு பேர் உள்ளார போறாங்கன்னு தெரியாது. அப்ப வந்து இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன். இது ஊடகங்கள் தான் இந்த ஸ்பெக்குலேஷனை பண்ணுது. அப்ப வந்து இந்த வில்சன் சொல்ற தம்பி எல்லாம் அவங்கள்ட்ட என்ன இது அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டா சுயநலவாதம். வந்துட்டு போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விஜய் இது வந்து அதிமுகவோட அலைன்ஸ் போடும். ஸோ தே வில் பி த ரூலிங் பார்ட்டி. இந்த மாதிரி ஒரு கணக்கு ஒவ்வொருத்தரும் போட்டுருக்காங்க. இது அதுக்காக அவங்க வந்து அரசியலுக்கு வராங்க. ஏதோ அவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கணும்.